ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்டீரியர் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். இதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பெட்ரூம் வரும். அந்த கிட்ஸ் பெட்ரூமில் வந்து நிறைய டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து எடுத்த டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து முடிச்சிடுறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். 3 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒர்க்கு தான். வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம், காட்டை வந்து பண்ணியிருக்கோம், ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக்கல் வந்து பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கலில் வந்து கிட்ஸ் ரூமில் வந்து நம்ம பண்ணும்போது நான் நிறைய டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது, வார்ட்ரோப் வந்து பண்ணும்போது, காட்டை வந்து பண்ணும்போது ப்ராப்ளம் எதுவுமே வராது. எப்போ வந்து நம்ம லைட்டிங் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறோமோ அப்படின்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 2 கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்களேன். பேசிக்காக அவங்க வந்து ஒரு டியூப் லைட் போடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேனுக்கு, அதுக்கப்புறம் 2-வே கண்ட்ரோல், இதுதான் பேசிக்காக கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வந்து எடுத்தாலே கண்டிப்பாக வந்து இன்டீரியர் வந்து பண்ணிப்பாங்க. அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு என்ன தேவை அது மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு ஃபேன், அதுக்கப்புறம் ஒரு டியூப் லைட், இதுதான் கொடுப்பாங்க. எப்போ வந்து நம்ம ஃபால் சீலிங் வந்து பண்ணுறோமோ அந்த 2 மாடல் இருக்கிற இடத்துல வந்து பாக்ஸ் அட்டர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நிறைய சேஞ்ச் பண்ணி எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். சிலதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொன்னால் நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அதனால் நான் ஷார்ட்டாக வந்து முடிச்சிருக்கேன் நிறைய வீடியோஸ்லாம். கெஸ்ட் பெட்ரூமில் வந்து இதுலேயும் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் வந்து நிறைய வந்து போயிட்டுருக்கு. இந்த பெட்ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இது காஷா கிராண்டு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏசி வயர் வந்து ஃபுல்லாக கொடுக்கவே இல்லை. புதுசாக தான் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடு வந்து 2 சைடு வந்து பெட் லைட்ஸோடு வர மாதிரி வந்து இதில் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெட். இந்த பெட்டு, சைடு டேபிள், இந்த கம்ப்ளீட் லாங் வியூலேருந்து பெட்டு பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் கூட நான் காமிக்கிறேன். இது வந்து வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப் வந்து அதோட கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் லாங் வியூலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து மிரர் யூனிட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடும். அது பக்கத்தில் ஒரு கேபினெட், அது பக்கத்தில் வந்து ஒரு கேபினெட்னாலே நம்ம வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கேபினெட்ஸ்னால ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்ன்றது வந்து இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். 2 ட்ராஸ் வந்து இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து 4 செல்ஃப்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு செல்ஃப்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். டிசைன்னா உள்ளே வந்து ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். சிட் அவுட் டேபிள் மாதிரி வந்து கீழே கொடுத்துருக்கோம். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவர், அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர், அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மிரர் வரும். மிரர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து செல்ஃப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ராவல் பேக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி கீழே வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்போம். இந்த சைடு வந்து 2 செல்ஃப்ஸ் இருக்கும். மேலே வந்து ஃபுல்லாகவே சென்டரில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ். இந்த ஹேங்கிங் ஸ்பேஸ்ன்றது வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கோம். அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ பெருசாக இருக்கும். நான் இது வரைக்கும் வந்து பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3.5 feet கிட்ட இருக்கும் ஹேங்கிங் ஸ்பேஸ். கிளைண்ட்டுக்கு வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் போட்டிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சேம் பாக்ஸ் தான், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். பட் இன்னும் ஒரு சைடு வந்து செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு சைடு வந்து ஹேங்கிங் ஸ்பேஸோட வார்ட்ரோப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் கம்ப்ளீட்டாகவே. இந்த கீழே இருக்கிற லெக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இல்லைனா தெரியாமல் இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து டச் ஆகாமல் கீழே ஃப்ளோரில் வந்து லெக்கு கொடுத்துரும். ஃப்யூச்சரில் என்னைக்காவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் கூட இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து தனியாக எடுத்துக்கலாம். அது எங்களுக்கும் வாரண்டியில் வந்து கிளைம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது கிளைண்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஈஸியாக எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்த கூட ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு இடத்துல கூட பண்ணிக்கலாம். இப்போ அந்த வார்ட்ரோப் வந்து நம்ம பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதோடைய டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா
கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான். அதோட டிசைன் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒர்க் வந்து பண்ணும்போது அதோட ப்ரொஃபைல் லைட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஃபேன், அதுக்கப்புறம் வந்து லைட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி டிசைன் ஒர்க்குன்றது வந்து நம்ம ஏதாவது பண்ணுறோம் ப்ரொஃபைல் லைட்டுன்ற மாதிரி பண்ணும்போது வந்து இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும். ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இவ்வளோ தான் மொத்தத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், 1 2 3. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு சைடு வந்து பேசிக்காக என்ன கொடுக்கணும் அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்தா போதும்னா அது 100% வந்து கொடுத்தா போதும். நீங்கள் ஃபால் சீலிங் வந்து பண்ணுறீங்க, ஒரு லைட்டுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உடச்சி இவ்வளோ வேலைக்கெலாம் வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் ஒன்று இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டு வந்து டிவி வைக்கிற மாதிரி வெறும் டிவி மட்டும்தான் வரும். இதுதான் இந்த ரூமோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வரும். இந்த இடத்துல தான் சுவிட்சஸ் எல்லாமே வரும். இது வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வார்ட்ரோப்பில் வந்து லைட்ஸ்லாம் வரும். மொத்த கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் லைட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா இதில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ்ன்ற மாதிரி எதுவுமே வந்து வராது. கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்பாட் லைட்ஸ் வரும். இந்த ஸ்பாட் லைட்ஸ் வந்து எங்கெங்கே தேவைப்படுமோ அந்த இடத்துல மட்டும்தான் போடுறோம். பட் என்னென்னா நம்ம என்ன தான் வந்து எந்த அப்பார்ட்மெண்ட் என்ன இல்லை, எந்த அப்பார்ட்மெண்ட்டு வந்து போனாலும் அவங்க பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. பேசிக்னால் ஒரு லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு டியூப் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல ஒரு லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வாழ்கிறதுக்கு வந்து போதும். பட் என்னென்னா ஃபால் சீலிங் வந்து போடும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சுவிட்சு போட்டால் ஒரு லைட்டு தான் எரியணும், ரெண்டாவது சுவிட்சு போட்டால் இந்த மாதிரி வந்து 45 டிகிரியில் வந்து கார்னரில் எரியணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க்கு எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். இந்த 4 பாக்ஸ் தானே வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு 5000 ரூபா ஆகும், 10,000 ரூபா ஆகும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. பட் என்னென்னா அவங்க போடுற ஒயரிங் ஒர்க்குன்றது வந்து கண்டுபிடிக்கணும், உடைக்கணும். சில இடத்துல வந்து பீம் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பீம் வந்துச்சு அங்கே. இது எல்லாமே வந்து ஏஎஸ்சி பிளாக்ஸ் தான். அதனால் ஈஸியாக வந்து உடச்சி எடுத்துகிட்டு நம்ம போட்டுடலாம். பட் என்னென்னா இருந்தாலும் வந்து ஒர்க்குன்றது வந்து அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒயர்ஸ்லாம் வந்து ஜாயிண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஏசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுக்கல. நம்ம டிபிலேருந்தே தனியாக எடுத்துகிட்டு வந்து பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒர்க்குன்றது வந்து அதிகமாக ஆகும். பட் இருந்தாலும் நம்ம வந்து லக்ஸரியாக வந்து போகும்போது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்றது வந்து அதிகமாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து நம்ம லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க தான் போகிறோம். ஒரு கெஸ்ட் பெட்ரூமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து பேசிக் அப்படின்னா, இப்போ ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வார்ட்ரோப் ஆல்ரெடி பண்ணிட்டோம். வார்ட்ரோப் கீழே வந்து பார்த்திங்கன்னா பெட் காட்டோட தான் பண்ணுறோம், வித் ஹைட்ராலிக்கோட பெட். இது கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து குஷன் வரும், ஹெட் போர்டு வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கோட வித் ஸ்டோரேஜோடு வரும். வித் சைட் டேபிளோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். 2 சைடு டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். இவ்வளோ தான் ஓவராலாக வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பெயிண்டிங்கில் வந்து நம்ம ஒன்று வந்து ஒரு ஒர்க்குன்றது வந்து நம்ம பண்ண தான் போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.